சிறுகடி காசு சரியில்ல டுடே எபிசோட்ல நம்ம கிரிஷ் இருந்துட்டு நேராக ரோகிணியோட ரூமில் போய் படுத்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததா உங்கள் பக்கத்தில் படுக்கணும்னு நான் ரொம்ப நல்லா ஆசைப்பட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிஷ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா, கூடிய சீக்கிரமாகவே இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறமா நீ நிரந்தரமாக இதே வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக கிரிஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனோஜ் கண்ணை முழிச்சு பார்த்தோன்னே பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் எங்கள் ரூமில் எங்கள் பக்கத்தில் படுத்திருக்குமா, அந்த பையன் எப்படி உங்கள் ரூம்குள்ளே வந்தான், அதுதான் ஆண்டி எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கூட உனக்கு உண்மையாக சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல, சின்ன பையனை இப்படி எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நீ என்னடனா நீ தப்பிச்சா போதுன்ற மட்டும் நினச்சிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மீனா என்னை புரிஞ்சுக்கோங்க, மனோஜ் ஏற்றுக்கிற வரைக்கும் என்னால் எந்த உண்மையும் யார்கிட்டையும் சொல்ல முடியாது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நீங்களும் சொல்லிடாதீங்க, இல்லாட்டி கிரிஷ் பக்கத்தில் தான் இருக்கா, நானும் கிரிஷும் அப்படியே செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் இது ஒன்றை மட்டும் சொல்லிக்கிட்டு இல்லை, கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் உனக்கு பதிலடி கொடுக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அத்தை அவன் தெரியாமல் போய் அங்கே படுத்துட்டான், தேவையில்லாமல் இவனை மறுபடியும் ஆளை விட்டு கடத்திடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கடுத்துதான் அண்ணாமலை இருந்துட்டு இவன் இன்னொரு தடவை கடத்தல் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், சின்ன பையனுக்கு அவங்க அம்மாவோட ஏக்கம் வந்துடுச்சு போல இருக்கு, அதனால தான் அந்த ரூமில் படுத்திருக்கான், தேவையில்லாமல் சின்ன பையன் மேலே வெறுப்பை காட்டின நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.